வணக்கம். திமுகவின் கைக்கூலிகள் ஐயாவை சுற்றி சுற்றி ஐயாவின் மனசை மாற்றி ஐயாவை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. காடுவெட்டி குரு இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என காடுவெட்டி குருவை நினைவு கூர்ந்த அன்புமணி ராமதாஸ், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவிற்கு ஓட்டு போடக்கூடாது எனவும் அறைகூவல். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அணியின் சார்பில் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தின் முடிவில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே இந்த நடைபயணத்தின் முக்கிய நோக்கமாகும். அதன் அடிப்படையிலேயே இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறேன். ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடையுங்கள், தூக்கி எறியுங்கள். அடுத்தடுத்து நமது ஆட்சி உறுதியாக வரும். லட்சக்கணக்கான மக்கள் மாற்றம் வர வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்தில் சோழர் கால பாசன திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என நடைபயணம் துண்டு பிரசுரம் வழங்குவது என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். ஆனால் இது குறித்து எந்த அரசும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் வறண்டே காணப்படுகிறது. இந்த பாசன ஏரிகளுக்கு அருகில் சில கிலோமீட்டர் தூரத்தில் செல்லும் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து வீணாக கடலில் கலக்கும் நீரை ஏரியில் நிரப்ப நடவடிக்கை எடுக்காத துப்பில்லாத ஆட்சியாக உள்ளது. இதனை தூக்கி எறிய வேண்டுமா வேண்டாமா? இந்த ஆட்சியை என்னிடம் கொடுங்கள். தமிழகத்தின் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியும். 6 மாதம் பொறுத்து இருங்கள். நமது ஆட்சி வரும். நமது கூட்டணியின் ஆட்சி வரும். வந்த உடனே ஒரே மாதத்தில் சோலார் பாசன திட்டத்தை நான் அறிவிப்பேன். 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியும். 2500 கோடி ரூபாய் செலவு செய்தால் அனைத்து ஏரியிலும் குளிர நீரை நிரப்ப முடியும். ஆனால் விளம்பரத்திற்காக பொன்னேரியை தூர்வார 12 கோடியை அறிவித்தார்கள். வெறும் அறிவிப்பாகவே உள்ளது. தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இவர்களுக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற விசுவாசத்தையே கிடையாது. ஸ்டாலினுக்கு விவசாயம் என்றால் என்ன தெரியுமா? நீர் மேலாண்மை என்றால் என்ன என்பது தெரியுமா? தெரியாது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு உரிமையும் இழந்து கொண்டிருக்கிறோம். கருணாநிதி காலத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தனர். இது குறித்து கருணாநிதி வாயை திறக்கவில்லை. காவிரி உரிமையை இழந்துவிட்டோம். இவ்வாறு ஒவ்வொரு உரிமையும் இழந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொன்றையும் விளம்பரப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். எனவே ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் காலம் வந்துவிட்டது. வரும் டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்துள்ளேன். வன்னியர்களுக்கு குறைந்தது 15% இடஒதுக்கீடு வேண்டும் என வலியுறுத்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். இந்த போராட்டம் எனது தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படிப்பு வேண்டும், வேலை வேண்டும் என்பதற்காக தான். இதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராக உள்ளேன். வேண்டுமென்றே ஒரு சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும், படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இந்த சமுதாயம் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் இருக்கின்றனர். அதனால் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவிற்கு ஓட்டு போடக்கூடாது. வன்னியர்களின் துரோகி ஸ்டாலின். முதலமைச்சர் வன்னியர்களுக்கு திமுக எவ்வளவு பெரிய துரோகம் செய்துள்ளது, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே டிசம்பர் 17ஆம் தேதி முக்கியமான போராட்டம். இந்த நேரத்தில் காடுவெட்டி குரு என்னுடன் இல்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். காடுவெட்டி குரு என்னுடன் இருந்திருந்தால் நமது கட்சியில் இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்திருக்காது. அவர் இருந்திருந்தால் இன்னைக்கு திமுகவின் கைக்கூலிகள் ஐயாவை சுற்றி சுற்றி ஐயாவின் மனசை மாற்றி ஐயாவை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காடுவெட்டி குரு இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அதனால்தான் காடுவெட்டி குரு இல்லாதது மிகவும் மன வேதனையாக உள்ளது. இதையெல்லாம் மீறி நாம் முன்னேறுவோம், நமது லட்சியத்தை அடைவோம். உறுதியாக அடுத்த ஆட்சி நமது ஆட்சி. நீங்கள் முடிவு பண்ணினால் நான் கையெழுத்தை போடுவேன். என்னால் போட முடியும். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த கையெழுத்தை நாம் போடும் சூழல் ஏற்படும். இதற்காகவது நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், நமது உரிமையை மீட்டெடுப்போம் என பேசினார். கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அணியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி. இந்தியாவுக்கு கொண்டு வந்து லட்சோபலட்சம் உயிரை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயங்கொண்டம் நகரத்திலே உரிமை மீட்க தலைமுறை காக்க இதோ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். தடை திட்டம் கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் ஆற்றல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த ராமதாஸ் தனி ஒரு மனிதனுக்கு உணவினை
பெரிய வருத்தம் என்னன்னா இந்த நேரத்தில் எனக்கு காடுவெட்டியார் என் கூட இல்லை. எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம். ஏன்னா காடுவெட்டியார் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. அவர் இருந்திருந்தார்னா நம்ம கட்சியில் உள்ள இந்த ஒரு குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. இன்னைக்கு திமுகவுடைய கைகூலிகள் 2-3 பேர் ஐயாவை சுத்தி 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 ஐயாவை மனசை மாற்றி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க. காடுவெட்டியா இருந்ததுனால தெளிவா இருந்திருப்பார். அவருக்கு நல்லா தெரியும் என்ன உண்மை எது பொய்யும் தெரிஞ்சிருக்கோம். இந்த நிலை வந்திருக்க. அதனாலதான் நான் ரொம்ப காடுவெட்டியார இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை, மனசு வலிக்குது எனக்கு. ஆனாலும் இதையெல்லாம் மீறி நாம் முன்னேறுவோம், நம் லட்சியங்களை அடைவோம். நிச்சயமாக வருகின்ற ஆட்சி நம்ம ஆட்சி. அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள். என் தம்பிகளும் என் தங்கைகளும் வந்து சேருங்கள். எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக நாம் இணைவோம். நமக்குள்ள இந்த வேற்றுமை பிரிவுகள் அது வேண்டாம். உறுதியாக நாம் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்த. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் திமுக கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இங்க ஐயா வங்கிகளுக்கு படிப்பு கொடுங்க, வேலை கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கூட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. அடுத்தது நம்ம கையெழுத்து போடணும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கையெழுத்தை நான் போடுவேன். அடுத்தது என்னால போட முடியும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அந்த கையெழுத்து நாம போடும். நம்ம கேட்டு கேட்டு எவ்வளவு நம்ம கேட்டுட்டு இருப்போம். குடிக்கிற வழிக்கு நாம் வர வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்று சேர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருந்து நம்முடைய லட்சியங்கள், காடுவெட்டியாளருடைய லட்சியங்களை நாம் அடைவோம் என்ற இந்த நேரத்தில் இந்த திமுக ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். ஆட்சியில் வந்துருச்சுன்னா அவங்க தான் அதை பத்தி எதை பத்தி விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்க முன்னிலை ஸ்டாலின் அவங்க ஸ்டாலின் விளம்பரப்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்றால் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமா நடக்கும். தம்பிங்களா, 6 மாசம் பொறுத்துக்குங்க. நம்ம ஆட்சி வரும், நம்ம கூட்டணியின் ஆட்சி வரும். 6 மாதத்துல நம்ம ஆட்சி வந்தவுடன் ஒரே மாதத்துல இந்த திட்டத்தை நான் அறிவிப்பேன். உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். உங்களுக்கு அறிவியல் சோழ திட்டத்தை நான் அறிவிக்கிறேன்.